இன்னைக்குரிய டிவோஷன் தீபம் சங்கீதம் 119 105. நம்ம கால்கள் இடராதபடியும் சறுக்கி விடாதபடியும் இருக்க ஒரு தீபம் ரொம்ப அவசியம். ஒரு வெளிச்சம் அவசியம். பல நேரத்துல இருள் நம்மள சூழ்ந்து கொள்ளுது. நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில நடக்க வேண்டி இருக்கு. அப்ப நம்முடைய கால்களுக்கு தீபம் அவசியமா இருக்கும். வேத வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்குன்னு வசனம் சொல்லுது. எவரிடி அப்படிங்கிற ஒரு டார்ச் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு மனுஷன் டார்ச்சை ஒரு டார்க்கா இருக்கிற இடத்துல அடிக்கிறப்ப அங்க ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுகிறத போல ஒரு விளம்பரத்துல கொடுக்கப்பட்டிருப்பாங்க. கையில அந்த டார்ச்சை எடுத்து செல்லாம இருந்திருந்தா அவனுடைய நிலைமை என்னவாகி இருந்திருக்கும்? கொடிய விஷமுள்ள பாம்பினால தீண்டப்பட்டு அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பாங்க. நாகப்பாம்பிலும் கொடிய பாம்பு தான் வலு சர்ப்பமாகிய சாத்தான். பைபிள்ல நம்மளுடைய கால்களுக்கு தீபமா இருக்கும் அப்படின்னு நம்ம சாத்தான லெகுவா அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தீபத்தின் வெளிச்சத்துல என்னென்ன எதிரிகள் நிற்கிறாங்க, என்னென்ன டேஞ்சர் எதிர்கொண்டு வரும், எந்த வழி சரியான வழி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா சாத்தானுடைய எல்லா கன்னிகளுக்கும் தப்பி பரலோக பாதையில உற்சாகமாக நம்மளால செல்ல முடியும். கால்களுக்கு தீபத்தை வழிகாட்டியாக கொடுத்த ஆண்டவர் நீங்க நடக்க வேண்டிய வழிகளையும் தெரிவிக்கிறாரு. தம்முடைய சுத்தத்தை நமக்கு போதிக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய வழியில நடப்போம்னா ஒரு நாளும் நம்ம திசை மாறி போயிட மாட்டோம். பைபிள் நம்மள சரியான பாதையில அருமையாக வழி நடத்தி செல்லும். சிலர் கண்களை மூடிக்கொண்டவங்களா பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கண்கள்ல முதல்ல படுற வசனத்தையே வாக்குத்தத்தமா எடுத்துக்குவாங்க. எத்தனை பரிதாபமான நிலைன்னு இதை பாருங்க. தியானம் பண்ணாம சும்மா ஒரு வசனத்தை தனக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வது. ஒரு ஒரு ஓல்ட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. ஒருவன் தேவ சித்தத்தை அறிய கண்களை மூடி பைபிளை திறந்து ரேண்டமா ஒரு வசனத்தை தொடுறான். அந்த வசனத்துல அங்கே யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு இருக்கு. மனம் கலங்கிய அவன் திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், இதே மாதிரி ரேண்டமா பைபிளை திறந்து ஒரு வசனத்தை தொடுறான். அந்த வசனத்துல நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு வருது. அந்த வசனம் இப்படி சொன்னோன்னே அவனுக்குள்ள ஒரு கலக்கம் ஆயிருது. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் ரேண்டமா திறந்து பார்த்தா ஒரு வசனம் வருது. நீ செய்கிறத சீக்கிரமா செய்யின்னு அந்த வசனம் வருது. இப்படி வசனத்தை கண்டோன்னே அவனுக்குள்ள ரொம்ப குழப்பமாயிருது. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட முடிவு தான் வரும். வேதத்தை விரும்பி கவனத்தோடும் ஒரு தியானத்தோடும் மெடிடேட் பண்ணி நம்ம வாசிக்கணும். அப்ப கர்த்தர் ஒரு சைலண்டான ஒரு ஃபீபிளா ஒரு மெல்லிய குரல்ல நம்மளோடு பேசுவாரு. நம்ம வாழ்க்கை பாதையில தீபத்தின் ஒளிய நம்ம பார்க்க முடியும். வேத வசனம் தீபத்தை நன்கு பயன்படுத்த அந்த கிருபை வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.